மணமகனை பார்த்து கேட்கிறேன், விக்னேஸ்வராகிய ஐசக் நீர், நந்தினியாகிய ரோஸ்லின் இவளை உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு இவளை மாத்திரமே பற்றிக் கொள்கிறார். நந்தினி ரோஸ்லி ஆகிய நீர், விக்னேஷ் ஐசக் ஆகிய இவரை உன் கணவராக ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திரமே பற்றிக் கொள்கிறார். இவர்கள் இருவரும் அறிக்கையை தேவனுக்கு சபையாகிய நாமும் கேட்போம். இத்திருமணத்திலே அருமையான மணமகள் அவருடைய பெற்றோர் உறவினர்கள் முன்பதாக அழைக்கிறோம். கரத்தை பிடித்து இப்பொழுது அருமையான மணமகளுடைய கரத்தை கொடுக்க சகோதரர் கார்த்திக் மாப்பிள்ளை கிட்டே போயிடுங்கண்ணா, கொடுங்க, அந்த பக்கம் போயிடுங்க. அருமையான விக்னேஷ் ஆகிய நான் நந்தினி ஆகிய உண்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்நாள் முழுவதும் உமக்கே கணவனாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நந்தினி ரோஸ்லின் ஆகிய நான், விக்னேஷ் ஆகிய உண்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய தூய நியமத்தின்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கே மனைவியாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இவர் இருடைய வாக்கையும் தேவனாகிய கர்த்தர் கேட்டார். நாம் யாரும் எழுந்து நிற்க போகிறோம். இப்பொழுது திருமாங்கலத்தை நாம் செபித்து அருமையான மணமகளுடைய கருத்தை அறிவிப்பார்கள். திருமாங்கலத்திற்காக நாம் செபிக்க போகிறோம். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கு அடையாளமாக திருமணத்தை நாம் செய்ய போகிறோம். நாம் யாரும் எழுந்திருப்போம். இப்பொழுது முதலாவதாக தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபொழுதும் ஒழியாது என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். நம்முடைய ஆசீர்வாத அடைக்கல திருச்சபையின் ஸ்தாபகர் ஐயா அவர்கள் இப்பொழுது இந்த வேதாகமத்தை செபித்து மணமகளுடைய கருத்தை கொள்வார். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒழிவதில்லை. இருவரும் சத்திய வசனத்தினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு சத்திய வசனத்தின்படி நடக்க சாட்சிகளாய் நிற்கிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த திருமணத்திற்கு அடையாளமாக
அந்த பரிசுத்த வேதாகமத்தை ஒருவருக்கொருவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தெய்வம் தாமே பரலோகம் இவைகளை அங்கீகரிப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கொடுத்துட்டு பாருங்க கொடுங்க கிளாப் பண்ணலாம். இங்க பாருங்க நல்லா கிட்ட வாங்க சார், நல்லா கிட்ட வரலாம். இங்க பாருங்க, அப்படியே இருங்க. வாங்கிக்கம்மா. வாங்கிக்கங்க சார், கையில வச்சுக்கோங்க. இப்பொழுது திருமாவளத்தை நமது இருக்கிற அருமையான மூத்த ஊழியர் எம்.ஆர். சாலமோன் ஐயா அவர்களின் திருமாவளத்தை அவர் சொல்லித்துக் கொடுத்தார். இப்பொழுது நாம் திருவாலயத்தை அருமையான மணமகன் மணமகளை அறிவிப்பார். மணமகன் உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கு அடையாளமாக திருமாவளத்தை அணிவிக்கிறேன். இந்த திருமாவளத்தை மகிழ்ச்சியுடன் அணிவிக்கிறேன். என்னுடைய சரீரத்தில் உன்னை மேன்மைப்படுத்துவேன். உலக சம்பத்துக்கள் அனைத்தையும் உன்னோடு பகிர்ந்து கொள்வேன். உற்சாகமான கையில் கட்டி அருமையான இரு தமிழையும் வாழ்த்தி நாம் ஆசீர்வதிப்போம். கட்டிட்டு பாருங்க. நல்லா நிமிருமா. அப்பல சார் அப்படியே கட்டிட்டு பாருங்க. அப்படியே கை வைங்க. தாலியில் அப்படி சும்மா கட்டுறா போல பாருங்க. இங்கே பாருங்கம்மா, கை இந்த கை டவுன் பண்ணுங்க, ரைட்டு கை. இங்கே பாருங்க, பிடிக்கலாமா? இங்கே பாருங்க, ஃபோட்டோ சரிங்க பாருங்க. நீங்கள் இங்கே பாருங்க, ஸ்மைல் பண்ணுங்க நல்லா. சரிங்க சரிங்க, அப்படியே இருங்க. இங்கே பாருங்க. ஓகே, அப்படியே திருப்பி அவங்க 2 பேரும் அவங்க ப்ளஸ் கை இருக்குன்ற மாதிரி திரும்ப அருமையான இன்றைக்கு திருமணத்தில் இணைந்திருக்கும் அருமையான விக்னேஷ், ஐசக் மற்றும் நந்தினி, ரோஷினி ஆகிய இவர்கள் தேவனுக்கு முன்பதாகவும் திருச்சபைக்கு முன்பதாகவும் ஒருவருக்கொருவர் தான் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் தேவனுடைய நியமத்தின்படியும் தேச சட்டத்தின்படியும் இன்று முதல் இவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். கையில் தட்டி இவரை வாழ்த்தி நாம் ஆசீர்வதிப்போம். இப்பொழுது அருமையான திருமண பதிவேட்டிலே இவர்கள் கணவன் மனைவி என்பதை அரசாங்கத்திலே இவர்கள் உறுதிப்படுத்துவதற்காக இத்திருமண பதிவேட்டில் இவர்கள் கையொப்பம் வைப்பார்கள். அதற்கு முன்பாக தெரிவிங்க இந்த மாலையை
கையெழுத்துவோம். தேவனுக்கு நாம் மகிமை கொள்கிறார். மணமகளுக்கு இருவர் சாட்சியும் மணமகளுக்கு இருவர் சாட்சியும் நாங்கள் கையில் வைக்கும்படியாக இப்பொழுது அருமையான மணமகன் ஐசக் மணமகள் ரோசின் அவர்கள் திருமண பத்திரிகைகளை கையெழுத்து செய்வார்கள். கல்யாணத்தை ஆசீர்வதியும்
அன்று செய்த அற்புதங்கள் அதிசயம் எல்லாம் இன்று செய்ய வல்லவர் நீரே. அன்று செய்த அற்புதங்கள் அதிசயம் எல்லாம் இன்று செய்ய வல்லவர் நீரே. நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். கானாவும் கல்யாணத்தில் வந்த தேவனே, ஐசக் முஸ்லிமே கல்யாணத்தை ஆசீர்வதியும். கானாவும் கல்யாணத்தில் வந்த தேவனே, ஐசக் முஸ்லிம் கல்யாணத்தை ஆசீர்வதியும். அன்று செய்த அற்புதங்கள் அதிசயம் எல்லாம் இன்று செய்ய வல்லவர் நீரே. அன்று செய்த அற்புதங்கள் அதிசயம் எல்லாம் இன்று செய்ய வல்லவர் நீரே. நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். இப்பொழுது அருமையான நாம் யாவரும் எழுந்திருப்போம். கடைசியாக வந்திருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களும் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாகிரும். அனைத்து பரிசுத்தவான்களும் மேலே இருக்கிற பரிசுத்தவான்களும் கீழே இருக்கிற பரிசுத்தவான்களும் நாம் முதல் அழைக்கிறோம். நாம் யாவரும் எழுந்திருப்போம். கடைசியாக நிறைவு செய்வோம். நிலைநிறுத்திடலாமா? பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கப்பட்டு அருமையான மணமகனுடைய கழுத்திலே தன்னுடைய பரிசை அன்பளிப்பாக அளிப்பார். கையை தட்டி நாம் உற்சாகமாக நாம் வாழ்த்திருப்போம். நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே. மனவரே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும் மகனே. பிரயாணத்தில் மேடு கொண்டு பள்ளங்கள் பிரயாணத்தில் மேடு கொண்டு பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவார் தாண்டிடுவார், மிதித்திடுவார் தாண்டிடுவார். மாற்றார்கள் உனக்கொண்டு மறவாதே, மாற்றார்கள் உனக்கொண்டு மறவாதே. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது
எல்லாம் இப்பொழுது மேடையிற்கு பிரசுத்தவான்கள் வாழ்ந்து ஆசீர்வதிப்பார்கள். யாவரும் இவருக்கு நேராய் கரங்களை நீட்டுவோம். எல்லாம் வந்திருக்கிற அனைத்து திருச்சபை விசுவாசிகளும் மற்ற நண்பர்களும் உறவினர்களும் இதில் இருக்கலாம். கரங்களை இவருக்கு நேராக நீட்டுங்கள். இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க போகிறோம். நம்ம அதில் இருக்கிற தலைமை போதகர் அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆமென். இந்த ஊழியர்கள் சொன்னால் தயவுசெய்து மேடைக்கு வாருங்கள். ஊழியக்காரர்கள் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய கரம் இப்பொழுது ஆண்டவரே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் தாமே இவர்களை ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் இப்பொழுது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். வானத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் இந்த பிள்ளைகளின் ஆசீர்வதிப்பீராக. இவரை காண்கிறவர்கள் ஆண்டவரே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஜெபித்து ஆண்டவரே சந்ததியை ஆண்டவரே இவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஏசாயா 58:10 பிரகாரமாகவே நித்தமும் நடத்துவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே சங்கீதம் 128 சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகள் மேலே வந்து பலிப்பதாக சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே சந்தான ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. சந்ததியாய் நீ ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒரு குறைவில்லாமல் நிறைவாய் நிறைவேற்றுவீராக. உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய காருண்யம் ஆண்டவரே இவளோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆண்டவரே மனதார வாழ்த்தி நாங்கள்